திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணமங்கலம் பகுதியில் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து பாம்பு, தேள் உள்ளிட்ட விஷப்பூச்சிகள் வீடுகளுக்குள் புகுந்துள்ளதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் பிரகாஷ், மழைநீருடன் கழிவுநீர் அங்கு கலந்திருக்கிறது. இதை சரி செய்ய மாநகராட்சி தரப்பில் ஏதேனும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறதா? முழு விவரம் என்ன, பதிவு செய்யுங்கள். நிச்சயமாக கனகதாரா, திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி, கண்ணமங்கலம், வந்தவாசி, செய்யார், சேத்துப்பட்டு, ஜிப்பாதுமலை, போலூர் மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளில் கடந்த 2 தினங்களாக கோடை மழை தாக்கம் தொடர்ந்து அதிகரித்து காணப்பட்டு வருகிறது. நேற்றும் இன்றும் கொட்டி தீர்க்கும் கோடை மழையால் குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவி வருவதால் மக்கள் உதகை மற்றும் கொடைக்கானல் போன்ற சீதோஷ்ண நிலையை உணர்வதால் மகிழ்ச்சியுடன் உள்ளனர். இந்த நிலையில் ஆரணி, கண்ணமங்கலம் ஆகிய பகுதிகளில் இன்றும் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. கொட்டி தீர்க்கும் கோடை மழையால் கண்ணமங்கலம் பகுதியில் வீதிகளில் பெருக்கெடுத்து மழைநீர் வெள்ளம் ஓடுகிறது. குறிப்பாக கண்ணமங்கலம் பேரூராட்சி பகுதியில் மழைநீருடன் கழிவுநீரும் கலந்து வீதிகளில் ஓடுவதால் சுகாதார சீர்கேடு நிலவுவதுடன் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து குடியிருப்பு பகுதிகளில் செல்வதால் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் மிகவும் துர்நாற்றத்துடன் கூடிய நீரை வெளியேற்ற முடியாமல் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். வீட்டுக்குள்ளே மழைநீருடன் கழிவுநீருடன் கலந்து பாம்புகள், தேள், பூரான் போன்ற விஷ ஜந்துக்கள் தண்ணீரில் கலந்து வீட்டின் உள்ளே புகுவதால் ஒருவிதமான அச்சத்துடன் குடியிருப்பு பகுதிகளில் குடியிருப்பு வாசிகள் வசித்து வருகின்றனர். தொடர்ந்து மழைநீர் வீட்டுக்குள்ளே புகுவதால் வீட்டின் உள்ளே புகுந்த மழைநீரை பெண்கள் வெளியேற்றி வருகின்றனர். கண்ணமங்கலம் பேரூராட்சி பகுதியில் கழிவுநீர் கால்வாய் அமைக்கப்பட்டு ஓராண்டு ஆன நிலையிலும் மழைநீர் மற்றும் கழிவுநீர் முறையாக கால்வாயில் செல்வதால் வீதிகளில் மழைநீருடன் கழிவுநீர் கால்வாயில் கலந்து செல்வதால் கண்ணமங்கலம் பகுதி மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். மழைநீர் மற்றும் கழிவுநீரை வெளியேற்ற கண்ணமங்கலம் பேரூராட்சி நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதியில் வசிக்கும் குடியிருப்பு வாசிகள் மற்றும் பொதுமக்கள் கண்ணமங்கலம் பேரூராட்சி நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கனகதாரா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரகாஷ்.